வணக்கம், காலை வணக்கம். நாங்கள் நேற்று கடைசியாக படிக்கிறது ஒரு பிராக்டிகல் சம்பந்தமான விஷயம். அதுக்கு இப்போ நிறப்பிரிக்கை நிறப்பிரிக்கை சம்பந்தமாக நேற்று கடைசி கிளாஸில் படிக்கிறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இன்றைக்கு நாங்கள் ஒரு புதிய ஒரு ப்ராக்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் தொடர்பாக படிக்க இருக்கிறோம். திருசியமானி ஏற்கனவே ஹெட்டிங் போட்டு நாங்கள் திருசியமானி சத்தம் போதானே? மானி ஹெடிங் போட்டுக்கணும். திருசியமானி ஸ்பெக்ட்ரோமீட்டர் நேற்று போட்டுறோம். திருசியமானி ஒரு ப்ராக்டிக்கல். கடந்த வருடம் பாஸ் பேப்பரில் திருசியமானி அந்த ஒரு கேள்வி இதில் தான் பூரணமாக உள்ளடங்கியிருக்கு. ஸ்பெக்ட்ரோமீட்டர் SPECTROMETR ஸ்பெக்ட்ரோமீட்டர். நீங்கள் நெட்டில் போனால் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஒரு படத்தை சென்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டீங்கன்னா நாங்கள் அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுக்கலாம். எடுத்து வச்சுக்கிறேன். எல்லாம் நான் ரஃப்பாக நான் ஒரு படம் கீற போகிறேன். அதை பார்த்துட்டு இந்த நோட்ஸை பார்ப்போம். ரஃப்பாக ஒரு படம் கீறுங்க. அந்த படத்தை நீங்கள் ரஃப் ஸ்கெட்சில் போடுங்க. இந்த படத்தை ரஃப் ஸ்கெட்சில் போடும். உங்களோட படம் அனுப்பப்படும். ரஃப் ஸ்கெட்சில் போட்டுக்கொள்ளுங்க. இது ரஃப் ஸ்கெட்ச். இது தெரிஞ்சால் தான் நாங்கள் படிக்கலாம். அதனால் ரஃப் ஸ்கெட்ச் வந்து நாங்கள் போடுறோம். ஓரளவு படம் இதில் இது பேஸ். திருசியமானின்ற பேஸ் சொல்லி விளங்கப்படுத்துகிறேன். இது பேஸ். அப்போ இதில் உங்களுக்கு 3 வெர்டிக்கல் ஸ்க்ரூஸ் இருக்கு. 3 வெர்டிக்கல் ஸ்க்ரூஸ் இருக்குது. ஒரு முக்கோணத்தின் உச்சியில் நேராக இல்லை. படத்தில் நேர் மாதிரி தெரியுது, நேராக இல்லை. ஒரு முக்கோணத்தில் அடிப்புள்ளிகள் இருக்கக்கூடியதாக 3 ஸ்க்ரூஸ் இருக்குது. அதில் ஒரு டேபிள் ரஃப் ஸ்கெட்ச். இது 3 ஸ்க்ரூ. இதில் ஸ்ப்ரிங் இருக்குது, இதுலேயும் ஸ்ப்ரிங் இருக்குது, இதுலேயும் ஸ்ப்ரிங் இருக்குது. நாங்கள் செட் பண்ணலாம். இதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரிசிம் டேபிள் என்று. பின்னுக்கு எல்லாம் குறிக்கப்படும். இப்போ நீங்கள் குறிக்க தேவையில்லை. இது ப்ரிசிம் டேபிள் என்று சொல்லுவோம். இங்கால நாங்கள் ஒரு நேர் வரிசையாக்கி என்று சொல்லப்படுகின்ற பகுதி இருக்கு. ரஃப் ஸ்கெட்ச் தான் இப்போ எனக்கு உண்மையான படம் உங்களுக்கு அனுப்பப்படும். இது நேர் வரிசையாக்கி என்று சொல்லுவோம். இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதுலேயும் S6 என்ற ஸ்க்ரூ இருக்கும். இதில் ஸ்க்ரூகளுக்கு வேணும்னா நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் நோட்ஸ் எழுதிக்க சுகமாக இருக்கும். ஸ்க்ரூஸுக்கு நம்பரை போட்டுக்கொள்ளுங்க. ஸ்க்ரூஸுக்கு நம்பரை போட்டீங்கன்னா உங்களுக்கு சுகமாக இருக்கும். அப்போ இது நேர் வரிசையாக்கி என்று சொல்லப்படும். நேர் வரிசையாக்கி. அதே போல இங்காலேயும் ஒரு சுழறக்கூடிய அமைப்பில் ஒரு தொலைகாட்டி டெலஸ்கோப். இதை கொலிமேட்டர் CM என்று போடலாம். இது டெலஸ்கோப் TC என்று போடுவோம். இப்போ இதுதான் ஒரு ரஃப் ஸ்கெட்ச். நாங்கள் S2 S6 இதில் 2 ஸ்க்ரூ போட்டுறாங்க. இதில் S4 என்ற ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இதில் S3 என்ற ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இதில் S1 என்ற ஸ்க்ரூ இருக்கு. சரிதானே? இதோட ரஃப் ஸ்கெட்ச். அப்போ இதில் இவ்வளவு கொலிமேட்டர் என்று சொல்லப்படும் நேர் வரிசையாக்கி. இந்த பகுதி என்று சொல்லப்படும் கொலிமேட்டர் நேர் வரிசையாக்கி. இந்த பகுதி டெலஸ்கோப் தொலைகாட்டி. இந்த படத்தை போட்டு இந்த பகுதி உங்களுக்கு ப்ரிசிம் டேபிள் அல்லது அரிய மேசை. இப்போ ஒரிஜினல் படம் உங்களுக்கு அனுப்பப்படும். அதையும் நீங்கள் பார்க்கலாம்.
திருசியமானி சம்பந்தமான ஒரு படம் ஒன்று உங்களுக்கு போடப்படுது, ஒரிஜினல் படம். அதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இங்கால பக்கத்தில் இதில் விளங்கப்படுத்தலாம். அந்த படத்தில் இந்த படத்தில் வச்சு இந்த பக்கத்தில் இருப்பது அந்த நேர் வரிசையாக்கி, இது வந்து நேர் வரிசையாக்கி கொலிமேட்டர் என்று சொல்லப்படும். இந்த பக்கத்தில் இருப்பது டெலஸ்கோப், இது டெலஸ்கோப். இது வந்து உங்களுக்கு தொலைகாட்டி. இந்த பகுதி வந்து பிரிசிம் டேபிள் என்று சொல்லப்படும். பிரிசிம் டேபிள் என்று சொல்லப்படுது உங்களுக்கு அரிய மேசை. அப்ப இந்த கொலிமேட்டர் என்பது நாங்கள் அதை அசைக்க முடியாது, பக்கவாட்டாக என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. அதாவது பக்கவாட்டை அசைக்க முடியாது. நிலையான பகுதி என்று சொன்னால் கொலிமேட்டர் நேர் வரிசையாக்கி அதிலே ஒரு லென்ஸ் ஒன்று இருக்கும். இடத்துல பாருங்க, லென்ஸ். இவ்விடத்துல ஒரு ஸ்லிட் இருக்கு. ஸ்லிட் என்று சொல்லப்படுவது ஒரு கேட் மாதிரி, நீங்க சொல்லுகின்ற ஒரு கேட் மாதிரி. இப்ப நீங்க சில கேட்ஸை பார்த்திருப்பீங்க, இந்த வகையில இருக்கும், பார்த்து கொள்ளுங்க. இப்ப என்னன்னா இதுல ஸ்க்ரூ ஒன்று இருக்கும். இந்த ஸ்க்ரூவை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது இந்த கேட்டின் அகலம், இந்த கேட்டின் அகலம், சில கேட்டுகள் நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த கேட்டை வந்து இந்த மாதிரி அகல செய்யலாம். அதாவது இந்த இடைவெளிக்களால் ஆக்கள் போகக்கூடியதாக, இதுக்களால ஆக்கள் போகக்கூடியதாக இந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக செய்யும், அசையும். அதே போலதான் இதுலயும் ஒரு சிறிய பிளவு ஒன்று இருக்குது. இது வந்து கேட், இது கேட். இந்த இடைவெளியை நாங்க என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த இடைவெளி, இந்த இடையில இருக்கிற இடைவெளியை நாங்க என்ன செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கேட்டில் ஆக்கள் போற இந்த இடைவெளியை எவ்வாறு கண்ட்ரோல் பண்றோமோ அதே போல இதுல இந்த லைட் போகின்ற இடைவெளியை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த இதுக்கால லைட் போகுது, இந்த இடைவெளிக்கால லைட் போகுது, இந்த இடைவெளிக்கால போற லைட்டை நாங்க கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் பண்ற அமைப்புக்கு தான் இந்த ஸ்லிட் என்ற பெயர் போட்டிருக்கு. ஸ்லிட் என்பது சிறிய கேட். ஸ்க்ரூ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலம், இதுல ஸ்க்ரூ ஒன்று பக்கத்துல இருக்கும், அதுல ஸ்க்ரூ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலம் இந்த கேட்டின் அகலத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கண்ட்ரோல் பண்ணுவதன் மூலம் இந்த உள்ளுக்கு போகின்ற ஒளியை நாங்க என்ன செய்யலாம், கட்டுப்படுத்தலாம். அப்ப இதுக்கு முன்னால சோடியம் லேம்ப் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிற ஒளி முதல், இதுல நிறம் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. சோடியம் வந்து மஞ்சள் நிறமாக இருக்கும், yellow இன் கலர், வை என்ற கலர் உடையதாக இருக்கும். அவ்வாறான சோடியம் லேம்பால நாங்கள் இது என்ன செய்வோம், ஒளித்துவோம். அதை நாங்கள் பின்னால நோட்ஸ்ல தருவோம். இப்ப சாதாரணமாக விளங்கி கொள்ளுங்க. அப்ப இந்த C நாங்க செட் பண்ணுவதன் மூலம் இந்த ஸ்லிட்டின் அகலத்தை நாங்க மாத்தலாம். இதுல சோடியம் லேம்ப் ஒளித்தப்படும். இந்த பகுதியை என்ன செய்யலாது, அசைக்க முடியாது. இந்த பகுதியை நாங்கள் அசைக்க முடியாது. இதுலயும் ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கும், மேலதிகமாக ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை போக்கஸ் பண்ணுவதற்கு ஒரு ஸ்க்ரூ. அப்ப இதுல மொத்தமாக 2 ஸ்க்ரூ இருக்கும். கொலிமேட்டர்ல உங்களுக்கு மொத்தமாக 2 ஸ்க்ரூ இருக்கு. முன்ன நான் S2 S6 இந்த ரஃப் படத்துல குறிச்சிருக்கிறேன். அதே போல இந்த பிரிசிம் டேபிள்ல வந்து ரஃப் ஸ்கெட்ச்ல தந்திருக்கிறேன். இந்த இதுல படத்துல அவ்வளவு தெளிவாக தெரியல. ரஃப் ஸ்கெட்ச்ல தந்திருக்கிறேன். மேல 3 ஒரு தலை வட்டம் ஒன்று இருக்கும். அந்த வட்டத்துல 3 ஸ்க்ரூல இந்த பிரிசிம் டேபிள் தாங்கி இருக்கும். அந்த வட்டத்தை நாங்க பக்கத்துல கீறி கொடுறோம். மேல இருந்து பார்க்க இந்த வட்டம் எப்படி தெரியும், அந்த ஸ்க்ரூண்ட தானங்கள், இது ஒரு தானம், இது ஒரு 3 தானங்கள் இருக்கு. அப்ப 3 தானங்களிலும் 2 ஸ்க்ரூ இணைக்கிற கோட்டுக்கு மேல இருந்து பார்க்கிறோம். சமாந்தரமான கோடுகள் அங்க இருக்கு, சமாந்தரமான கோடுகள் போடப்பட்டிருக்கும். ஆகவே நீங்க அதை பார்க்கலாம். பேனை மாத்திரம் என்ன செய்யலாம், வடதை மாத்திர கலரை மாத்திர அப்படி இருக்கட்டும் பார்ப்போம். அப்ப இதுல ஸ்க்ரூவை நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்புல நான் தெரியல, சிவப்பு கலர்ல நான் கீறிக்கிறேன். 3 ஸ்க்ரூ தானங்கள் இருக்கும். P1 இதுல ஒரு 3 தானங்கள் இருக்கு. 3 ஸ்க்ரூ அடி, ஸ்க்ரூ 3 ஸ்க்ரூல இருக்கும். இது கிடையான மேசை. இந்த கிடையான மேசைக்கு தான் என்ன பேர், பிரிசிம் டேபிள். பிரிசிம் டேபிள் என்று சொல்லுவோம். பிரிசிம் டேபிள் தமிழ்ல பார்த்தீர்கள் என்றால் அரிய மேசை என்று சொல்லுவோம். அப்ப தொலைகாட்டி வந்து அடுத்த பகுதிக்கு போனோம்னா, தொலைகாட்டி ஒரு ஐபீஸ், நகர் நுணுக்கு காட்டி நீங்க படிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க. அதே போன்று இதுல நாங்கள் ஐபீஸ் ஒரு பகுதி இருக்கு, கண் வில்லை என்று சொல்லப்படும். இந்த ஐபீஸ் என்று சொல்லப்படுவது கண் வில்லை. இந்த கண் வில்லையை முன்னுக்கு
பின்னுக்கு நகர்த்தி இந்த பக்கம் நகர்த்தி உள்ளுக்கு ஒரு cross wire தொலைகாட்டியில் எவ்வாறு இருக்குதோ அதே போன்ற ஒரு cross wire ஒன்று இருக்கும். அதை நாங்கள் செட் பண்ணி எடுக்கணும், தெளிவாக தெரியக்கூடிய செட் பண்ணி எடுக்க வேணும். அதே போன்று அதுக்கு பிறகு இங்கால ஒரு லென்ஸ் இருக்கு, இவ்விடத்திலே ஒரு ஸ்க்ரூ இருக்கு. அந்த ஸ்க்ரூவை செட் பண்ணுவதன் மூலம் இதுல ஒரு செப்பஞ்சியை செய்து நாங்கள் சமாந்தர ஒளிக்கதிரை பெற்றுக்கொள்ளலாம். இதை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த தொலைகாட்டியை கிடையாக 360 பாகையினோடு திருப்பலாம். கிடையாக 360 பாகையோடு சுத்தி எடுக்கலாம். அதாவது இப்ப நாங்கள் இந்த உபகரணத்தை வைத்தமாக இருந்தால் ஒரு பூர்ண சுழற்சிக்கு உட்படுத்தலாம். இந்த 360 பாகையினோடு திருப்பலாம். 360 பாகையினோடு திருப்பலாம். இந்த டெலஸ்கோப்பை நாங்கள் கிடையாக திருப்பலாம், கிடையான வட்டம் வழியே திருப்பலாம். ஆகவே அசையக்கூடிய பகுதி என்று சொன்னால் டெலஸ்கோப் அசையையும் பிரசன்டேபிள் அசையும், நேர்வரிசையாக்கி என்ன செய்யாது, அசையாது. இவ்வளவுதான் இந்த ஸ்பெக்ட்ரோமீட்டர் பிரதானமான பாகங்கள். அப்ப இந்த பிரதானமான பாகங்கள் விளங்கி படம் அனுப்பியிருக்கிறோம், அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டோ காப்பி எடுக்க பாருங்க. போட்டோ காப்பி எடுத்தீங்கன்னா திருப்பி பார்க்கலாம். அதே போல இதுல தொலைகாட்டி திரும்பிய கோணத்தை அளவிடுவதற்கு கிடை வட்ட வேணியர் காணப்படும். அது எவ்வாறு இருக்குமென்று பார்ப்போம். தொலைகாட்டி திரும்பிய கோணத்தை அளவிடுவதற்கு கிடை வட்ட வேணியர் காணப்படும். இது கிடைவட்ட அளவீடு சைவர்ல ஸ்டார்ட் பண்ணி 10, 20, 30 போய் இங்கால பக்கத்துல 350 பாகையில இங்க 360 ஜாயிண்ட் ஆகும். அப்ப 10 பாகை 20 பாகை என்று போய் இந்த பக்கமாக போய் இங்க சேரக்கு என்ன செய்யும், 350 வந்து இங்க இதோட சைவரோட என்ன சேரும், 360 சேரும். சைவர் என்ற மார்க்கோட யார் சேருவார், 360 என்ற மார்க் சேரும். இது கிடை வட்ட வேணியர் ஆகும். இதோட இது கிடைவட்ட பிரதான அளவிடை. இதோட நகரக்கூடியவாறு 2 வேணியர்கள் காணப்படும். 2 வேணியர்கள் காணப்படும். அது V1 V2. அப்ப 2 வேணியர்களும் ஒரு விட்டத்தின் அந்தங்களில் இருக்கக்கூடியவாறு அமைக்கப்பட்டு, 2 வேணியர்களும் ஒரு விட்டத்தின் அந்தங்களில் இருக்கக்கூடிய அமைக்கப்பட்டிருக்கும். எனவே ஒரு வேணியர் என்ற வாசிப்பு 5 பாகையாக இருந்தால், உதாரணத்துக்கு ஒரு வேணியர் என்ற வாசிப்பு 5 பாகையாக இருக்குமாக இருந்தால் மற்ற வேணியர் என்ற வாசிப்பு 185 பாகையாக இருக்கும். ஏன் சொல்லுங்க, அதோட 180 பாகை கூட்டுப்படும். இதோட 180 பாகை கூட்டுப்படும். ஏனென்றால் சரியாக விட்டத்தின் முனைகள்ல இருப்பதனால ஒரு வேணியர் என்ற வாசிப்பு 5 பாகையாக இருந்தால் மற்ற வேணியர் என்ற வாசிப்பு 185 பாகையாக இருக்கும். அதே போல ஒரு வேணியரின் வாசிப்பு 220 பாகையாக இருந்தால் மத்திய வேணியரின் வாசிப்பு சொல்லுங்க, அன்னளவாக சொல்லுங்க. மத்திய வேணியரின் வாசிப்பு என்னவாக இருக்கும்? இதோட 180 கூட்டப்படாது. இதுல இருந்து 180 கழிக்கும். 180 கூட்டினீங்கன்னா என்ன நடக்கும் என்றால் 360 கூடிடும். எனவே இதுல 180 கழிப்பமாக இருந்தால் மத்திய வேணியர் வாசிப்பு 40 பாகையாக இருக்கும். சரியா? ஒரு வேணியரின் வாசிப்பு 220 பாகையாக இருந்தால் மத்திய வேணியரின் வாசிப்பு 40 பாகையாக இருப்பதை இங்க காணக்கூடியதாக இருக்கும். இதுல மேலதிகமாக சில ஸ்க்ரூஸ் இருக்குது. அது என்னன்னா சிறு செப்பஞ்சிகைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். நான் S4 S3 என்ற ரஃப் ஸ்கெட்சில் தந்திருக்கிறேன், அதை நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப சிறு செப்பஞ்சிகை என்றால் நாங்கள் ஒரு ஸ்க்ரூவை நாங்கள் S4 நினைக்கிறேன், அதை க்ளோஸ் பண்ணி போட்டு நல்லா இறுக்கி போட்டு S3 மெதுவாக செப்பஞ்சிவதன் மூலம் டெலஸ்கோப்பை நீங்க செய்யலாம், மென்மையாக அசைக்கலாம். அப்ப ஒரு ஸ்க்ரூவை நீங்க நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, ஒரு ஸ்க்ரூவை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஒரு ஸ்க்ரூ பக்கத்துல இருக்கு, இந்த பகுதியில இருக்கும், அந்த ஸ்க்ரூவை நாங்க மெதுவாக செப்பஞ்சிவதன் மூலம் டெலஸ்கோப்பை என்ன செய்யலாம், மெதுவாக நகர்த்தக்கூடியதாக இருக்கு. சரியா? ஆகவே சில ஸ்க்ரூகள் இருக்கு, அந்த ஸ்க்ரூவல் சம்பந்தமான விளக்கங்களை நான் பின்னால தருவோம். இது படம். இனி நாங்க நோட்ஸுக்கு போவோம். சரிதானே? அப்ப நீங்க எழுதி கொள்ளுங்க. முதலாவது அடியம் தொடர்பான ஒளியியல் பரிசோதனைகளை நோட்ஸ் எழுதிட்டு நாங்க செய்துட்டு போவோம், விளங்கக்கூடிய இருக்கும். இந்த படத்தை ஓரளவு ஞாபகப்படுத்திக் கொள்ளும். அடியம் தொடர்பான ஒளியியல் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு
திருசியமானி பயன்படுத்தப்படும். திருசியமானி பயன்படுத்தப்படும். திருசியமானி கட்டாயம் நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸ் எழுதினா உங்களுக்கு எல்லாம் தெளிவாக வரும். பிரச்சனை இல்லை. ப்ராக்டிக்கல் செய்ய தேவையில்லை. இப்படியே பார்த்து கொண்டு போனாலே ப்ராக்டிக்கல் செய்த மாதிரி நாங்கள் செய்யலாம். ப்ராக்டிக்கல் செய்தால் கூடிய நாலேஜ் வரும். ஆனால் இப்போ செய்ய முடியாத காரணத்தினால பார்த்தாலே இப்படி நாங்கள் நோட்ஸை கிளியராக எழுதியிருந்தாலே போதுமானது. அதை நோட்ஸை கிளியராக எழுத பாருங்க. ஷார்ட் நோட்ஸ் தான் தாரேன். அதை நீங்கள் கவர் பண்ணினா உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அரியம் தொடர்பான ஒளியியல் பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு திருசியமானி பயன்படுத்தப்படும். திருசியமானி பயன்படுத்தப்படும். திருசியமானி பயன்படுத்தப்படும். இது பிரதானமாக 3 பகுதிகளை கொண்டது. இது பிரதானமாக 3 பகுதிகளை கொண்டது. பிரதானமாக 3 பகுதிகளை கொண்டது. இதுதான் இந்த இறுக்கம் ஸ்க்ரூவா இருக்கும். இந்த படத்தில் இதான் இறுக்கம் ஸ்க்ரூவா இருக்கும். இதுதான் இந்த மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவா இருக்கும். மெல்ல மெல்லமாக அசை. இந்த தொலைக்காட்டியை மெல்ல மெல்ல அசைக்க வேணுமாக இருந்தால் இதை பயன்படுத்தலாம். இதை இறுக்கி போட்டு தான் இதை அசைக்க வேணும். இதை நல்லா இறுக்கி போட்டு க்ளோஸ் பண்ணப்படும். இதை இறுக்கின அப்புறம் இது க்ளோஸ் பண்ணப்படும். இதை அசைப்பதன் மூலம் தொலைக்காட்டியை மெதுவாக என்ன செய்யலாம், ஆட்டோமேட்டிக்காக திருப்பலாம். அதை நாங்கள் பின்னால பார்ப்போம். 3 பிரதான பகுதிகளை கொண்டது. ஒன்று நேர்வரிசையாக்கி. இந்த படத்தை பாருங்க. இதுதான் நேர்வரிசையாக்கி. இதுதான் நேர்வரிசையாக்கி. ஒன்று நேர் வரிசையாக்கி கொலிமேட்டர் என கூறப்படும். கொலிமேட்டர். கொலிமேட்டர் நேர்வரிசையாக்கி. 2 தொலைகாட்டி. 2 தொலைகாட்டி. இந்த பகுதி தான் உங்களுக்கு தொலைகாட்டி. இந்த பகுதி தொலைகாட்டி. 2 தொலைகாட்டி. 3 அடியமேசை பிரிசிம் டேபிள். இந்த பகுதி தான் பிரிசிம் டேபிள். 3 அடியமேசை பிரிசிம் டேபிள். கீழே தொடர்ந்து எழுதுங்க. நேர்வரிசையாக்கி திருசியமானியின் அசைய முடியாத பகுதியாகும். அப்படி கேள்வி வரும். கேள்வி கேட்கலாம். திருசியமானியில் அசைய முடியாத பகுதியை குறிப்பிடுக. ஸ்ட்ரக்சர் கேள்வியில வரலாம். அப்ப நேர்வரிசையாக்கி திருசியமானியின் ஒரு அசைய முடியாத பகுதி அது பெர்மனண்டா இருக்கு. பக்கவாட்டாக என்ன செய்யலாது, அசைக்க முடியாது. திருசியமானி நேர்வரிசையாக்கி திருசியமானியின் ஒரு அசைக்க முடியாத பகுதியாகும். நேர்வரிசையாக்கி திருசியமானியின் ஒரு அசைக்க முடியாத பகுதியாகும். இது சோடியம் ஒரு நிற ஒளியினால் சோடியம் ஒரு நிற ஒளியினால் சோடியம் ஒரு நிற ஒளியினால் ஒளியேற்றப்படும் சோடியம். சோடியம் என்ன கலர்னு உங்களுக்கு தெரியும், மஞ்சள். சரியா? நீங்கள் இரச ஆவி விளக்கும் பயன்படுத்தலாம். அந்த சந்தர்ப்பத்தில் வயலட் என்று வரும், ஊதா. சரியா? நாங்கள் ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்துவது சோடியம் ஒளி. அப்ப ஒரு நிற ஒளியினால்தான் ஒளியேற்றப்பட வேண்டும். இது சோடியம் ஒரு நிற ஒளியினால் ஒளியேற்றப்படும். பிளவு ஒன்றை கொண்டது. ஏற்கனவே இந்த பிளவை பற்றி சொல்லிட்டு இந்த கேட் என்று சொன்னதுதான் பிளவு. கேட் நீங்க சாதாரணமாக பயன்படுத்தப்படுகிற கேட், அதுதான் பிளவு. சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தப்படுற கேட். சில கேட்ஸ்கள் நாங்கள் சைட் வைஸாக அகற்றுவதன் மூலம் நாங்கள் சென்று வரக்கூடிய அந்த பகுதியின் அளவை என்ன செய்யலாம், மாற்றலாம். அதே போன்றது ஒரு அமைப்பு இங்கு சிறிய அளவில் காணப்படும். அதுதான் ஸ்லிட், பிளவு என்று சொல்லப்படும். ஸ்லிட் என்று சொல்லப்பட்டு பிளவு ஆகும், பிளவு என்று சொல்லப்படும். அப்ப ஒரு நிற ஒளியினால் ஒளியேற்றப்படும் பிளவு ஒன்றை கொண்டது. இதன் அகலம் மாற்றப்படக்கூடியவாறு
S6 நான் இந்த படத்துல குறிக்கிறேன். ஆரம்ப படத்துல S6 குறிச்சேன் நான். அந்த இவ்வளவுதான் S6 ஆக இருக்கும். இந்த படத்துல S6 இதாத்தான் இருக்கு. படத்துல இருக்கு S6 இருக்கு. அந்த ஆரம்ப ரஃப் ஸ்கெட்சில் நான் குறிச்சேன் S6. அந்த ரஃப் ஸ்கெட்ச் வெளிவந்த நெல்லம். இந்த படம் பிறகுதான் நீங்க போட்டோ காப்பி எடுக்க போறீங்க. அப்ப ரஃப் ஸ்கெட்சில் S6 குறிச்சுக்கோங்க. S6 பயன்படுத்தி மாற்றப்படக்கூடியதாக இருக்கும். அடுத்து தொலைக்காட்டியை பார்ப்போம். தொலைக்காட்டியில நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அது 2 வில்லைகளை கொண்டதாக இருக்கும். ஒன்று ஐபீஸ், மற்றது ஒப்ஜெக்டிவ் லென்ஸ். ஐபீஸ் என்றா பொருள் வில்லை, மற்ற ஒப்ஜெக்டிவ் என்றா பொருள். இதுதான் பொருள் வில்லை, இது கண் வில்லை. ஐபீஸ் என்றா கண் வில்லை அல்லது பார்வை துண்டு என்று சொல்லப்படும். இது கண் வில்லை அல்லது பார்வை துண்டு என்று சொல்லப்படும். இது ஒப்ஜெக்டிவ் லென்ஸ் என்று சொல்லப்படுவது பொருள் வில்லையாக காணப்படும். பொருள் வில்லை. தொலைக்காட்டி நிறம் தராத வில்லை சேர்மானங்கள். நிறம் தராத பின்னுக்கு பார்ப்போம். நிறப்பிரிக்க வராது. நேற்று நிறப்பிரிக்கை என்று பார்த்தாங்கள் தானே. வில்லைகள்ல என்ன செய்யப்படும்? நிறப்பிரிக்கை நிகழ்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரிக்கை விளைவை இல்லாது செய்வதற்குரிய ஒரு சேர்மான வில்லை பின்னால் படிப்போம். சேர்மான வில்லை குழிவையும் குவிவையும் சேர்க்கும் பொழுது, குவிவில்லையையும் குழிவில்லையும் சேர்க்கும் பொழுது பின்னால படிப்போம். அது நிரந்தராமல் நிறப்பிரிக்கை ஏற்படாது. நிரந்தராமல் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறப்பிரிக்க வராது. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கக்கூடிய வில்லை தொகுதி என்ன செய்யப்படும்? இங்க பயன்படுத்தப்படும். அப்ப தொலைக்காட்டி நிறம் தராத வில்லை சேர்மானங்கள் 2 கொண்டிருக்கும். வில்லை சேர்மானங்கள் 2 கொண்டிருக்கும். ஒன்று பொருள் வில்லையாகவும் ஒன்று பொருள் வில்லை. என்ன இருக்கு? பொருள் வில்லை என்று சொல்லப்படுவது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் தான் பொருள் வில்லை. ஒன்று பொருள் வில்லையாகவும் மற்றது பார்வை துண்டு வில்லையாகவும். ஐபீஸ் இங்கிலீஷையும் பக்கத்தில் எழுதிவிட்டேன். நீங்க படத்தோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஒன்று பொருள் வில்லையாகவும் மற்றது பார்வை துண்டு வில்லையாகவும். ஐபீஸ் தந்திருக்குது. EYEPL பீஸ் PIEC என்று போட்டிருக்கு. பீஸ் EYEPIEC பீஸ். ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் என்று சொல்லப்படுவது பொருள் வில்லை. அங்க எழுதப்பட்டிருக்குது OBJECTIVELENS ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். 2 கொண்டிருக்கும். ஒன்று பொருள் வில்லையாகவும் மற்றது பார்வை துண்டு வில்லையாகவும் காணப்படும். அவற்றிடையே குறுக்கு கம்பி. நீங்கள் டிராவலிங் மைக்ரோஸ்கோப் படிக்க பார்த்திருப்பீங்க. கண்ணை வச்சு பார்க்கலாம். சக போன்ற அமைப்புல ஒரு கம்பி இருப்பதை நீங்க பார்க்கலாம். அதுதான் சொல்றோம் குறுக்கு கம்பி. குரஸ் வயர் என்று சொல்லுவோம். இந்த வயருக்கு என்ன பேர்? குரஸ் வயர். இந்த வயருக்கு என்ன பேர்? குரஸ் வயர். குறுக்கு கம்பி. சரியா? குரஸ் வயர். குறுக்கு கம்பி ஒன்றையும் கொண்டிருக்கும். அப்ப இது டெலஸ்கோப்புக்குரிய இன்ட்ரடக்ஷன். முதல் ஏற்கனவே கோலிமேட்டர் நேர்வரிசைக்குரிய இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்ப நாங்கள் பார்க்கறது டெலஸ்கோப்புக்குரிய இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். அப்ப அதுல எத்தனை ஸ்க்ரூஸ் இருக்குன்னு பாருங்க. அதுல எஸ் அதுல நாங்கள் ரஃப் ஸ்கெட்சில் நாங்கள் குறிச்சிருக்கிறோம். S1 என்ற ஸ்க்ரூ இருக்கு. S1 என்ற ஸ்க்ரூ இருக்கு. ரஃப் ஸ்கெட்சில் குறிச்ச மாதிரி இதுலயும் S1 என்ற ஸ்க்ரூவை போட்டுக்கணும். அடுத்து அரியமேசையை பற்றி பார்ப்போம். அரியமேசை ஒரு இன்ட்ரடக்ஷனை பார்த்தோம்னா, அரியமேசை இந்த படத்துல அவ்வளவு கிளியரா தெரியல. வேற படங்கள் நாங்கள் அனுப்புவோம், அதுல பார்க்கலாம். அரியமேசை ரஃப் ஸ்கெட்சில் தெரியுது. அரியமேசை 3 நிலைக்குத்து திருகுகளில் அரியமேசை 3 நிலைக்குத்து திருகுகளில் தங்கி இருக்கின்ற
ஒரு கிடை வட்ட மேசை ஆகும். ஒரு கிடை வட்ட மேசை ஆகும். கிடை வட்ட மேசை. 3 ஸ்க்ரூ முடிவிடமும் மேல இருந்து பார்க்க தெரியும். ஸ்க்ரூ முடிவிடங்கள். இது வந்து ஸ்க்ரூ முடிவிடங்கள். மேல இருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். அப்ப இப்ப நாங்கள் இதுக்கு பேரை போடலாம். பி கியூ ஆர் என்று பேர் போடுங்க. இதுல யாதாயினும் 2 ஸ்க்ரூவை இணைச்சு உங்களுக்கு கோடு இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு சமாந்தர கோடு கீறப்பட்டிருக்கும். மேல இருந்து பார்த்தா தெரியும். அப்ப எழுதி கொள்ளுங்க. இவ்வரிய மேசையில் மேலே கூறப்பட்ட திருகுகளின் முடிவிட புள்ளிகள் பி கியூ ஆர் ஆகும். இது மேல இருந்து பார்த்திருக்கிறோம். படம் என்னதுல இருந்து பார்த்திருக்கிறோம்? மேல இருந்து பார்த்திருக்கோம். சைட் வைஸா பார்க்கல, மேல இருந்து பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தெரியும். பி கியூ ஆர் ஆகும். பி கியூ ஆர் ஆகும். இவற்றுள் ரெண்டு புள்ளிகளை இணைத்து கோடு ஒன்று காணப்படும். இவற்றுள் 2 புள்ளிகளை இணைத்து கோடு ஒன்று காணப்படும். இவற்றுள் 2 புள்ளிகளை இணைத்து கோடு ஒன்று காணப்படும். கோடு ஒன்று காணப்படும். அதற்கு மேலதிகமாக அதற்கு சமாந்தரமான கோடு ஒன்றும் காணப்படும். காட்டுகிறேன். மேலிருந்து வாங்க எப்படி தெரியும்? பீக்கு இணைச்சி ஒரு கோடும் அதற்கு சமாந்தரமாக இன்னும் ஒரு கோடும் காணப்படும். சைட் வைஸா பார்த்தால் இந்த தெரியாது. மேலே இருந்து பார்த்தா மட்டும் இந்த கோடும் இந்த புள்ளிகளும் உங்களுக்கு தெரியும். சரி, இவ்வளவு வந்து அதிக மேசை. சரி, அப்ப நாங்கள் ஒரு பொதுவான இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். பொதுவான 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்லுது. சரியா? பொதுவான இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். இப்ப நாங்கள் இந்த திருஷ்யமானியை பயன்படுத்த முன்னர் சில செப்பஞ்செய்களை செய்ய வேண்டும். என்னென்ன செய்ய வேண்டும் என்றதை பார்ப்போம். முதலாவது செய்ய வேண்டிய செப்பஞ்செய்கை வந்து தொலைகாட்டிய செப்பம் செய்தல். சரியா? அப்ப நீங்க திருஷ்யமானி பெட்டிகள் ஒன்று உங்களுக்கு தரப்படுமாக இருந்தால் நீங்க முதலாவது தொலைகாட்டிய செப்பம் செய்ய வேண்டும். அது எவ்வாறு செப்பம் செய்ய என்பதை பார்ப்போம். அப்ப ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. தொலைகாட்டிய செப்பம் செய்தல். தொலைகாட்டிய செப்பம் செய்தல். அப்ப அதை என்ன மாதிரி செப்பம் செய்யறேன்னு நாங்கள் பார்ப்போம். தொலைகாட்டிய நாங்கள் சுத்தலாம் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப நாங்க அதை கிடையாக சுத்தி திருப்பி ஆய்வுடத்தின் ஜன்னலின் வழியாக தூர உள்ள ஒரு பொருளை நீங்க பார்க்க வேண்டும். தூர உள்ள பொருள் ஒன்றை பார்க்க வேண்டும். சரியோ? அதுக்கு முன்னர் என்ன செய்ய வேணும் என்றால் சொல்லிட்டேன். அதுவும் சொல்லிட்டேன். இந்த தொலைகாட்டியில ஐபீஸ் ஒன்று இருக்கிறது என்று சொல்லிட்டேன். அந்த ஐபீஸை நாங்க முன்பின்னாக அசைத்து அதுக்கு முதல்ல தான் செய்யணும். எல்லாத்துக்கும் முதலில் தான் செய்ய வேணும். தொலைகாட்டியில இருக்கிறது இந்த ஐபீஸை முன்பின்னாக அசைத்து ஐபீஸை கண் வில்லைய முன்பின்னாக அசைத்து இந்த உள்ளுக்கு தெரிகின்ற குரஸ் கம்பி வந்து உங்களுக்கு தெரியும். அந்த குரஸ் கம்பி தெளிவாக தெரியக்கூடியவாறு ஐபீஸை முன்பின்னாக அசைக்க வேண்டும். அதான் முதலாவது வேலை. அப்ப அதை ஃபர்ஸ்ட் எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் எழுதி போட்டு மெட்டது போகும். தொலைகாட்டியின் ஆய்வுடத்துக்கு வெளியே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. முதல் இதை எழுதி போட்டு அது போகும். சரியா? தொலைகாட்டியின் கண் வில்லையை முன் பின்னாக அசைத்து அதில் காணப்படும் முன்பின்னாக அசைத்து அதில் காணப்படும் குறுக்கு கம்பியை
தெளிவாக தெரிய செய்தல் வேண்டும். குறுக்கு கம்பி உங்களுக்கு இமேஜ் கிளியரா இருக்கும், மங்களாம தெரியும். அதை நாங்கள் முன்பின்னாக அசைத்து பார்க்கல குறுக்கு கம்பி என்னவா இருக்கும், பிரைட்டாகவும் தெளிவாகவும் தெரியும். அப்ப முன்பின்னாக அசைத்து குறுக்கு கம்பியை தெளிவாக தெரியும் நிலை பெறுதல் வேண்டும். தெளிவாக தெரியும் நிலை பெறுதல் வேண்டும். பட் டெஸ்ட்ல எப்படி கேள்வி கேட்டால், தொலைக்காட்டி முதலில் செப்பம் செய்ய வேண்டிய பகுதி யாது என்று கேள்வி கேட்டால் என்ன எழுதுவீங்கள்? கேள்வி வந்திருக்கு, திருசியமானியில் முதலில் செப்பம் செய்ய வேண்டிய பகுதி யாது, தொலைக்காட்டி என்று போட்டுட்டு அதில் எப்பகுதி என்று கேட்கலாம். அதில் எப்பகுதி என்று கேட்டால் சரியோ, பார்வை துண்டு, பார்வை துண்டு தான் முதலில் செப்பம் செய்ய வேணும். சரியோ, பார்வை துண்டை முன்பின்னாக அசைத்து என்ன செய்யணும் என்று கேட்கலாம். என்ன செய்யணும் கேட்டால் முன்பின்னாக அசைத்து அதன் பிம்பம், குறுக்கு கம்பியின் பிம்பம் தெளிவாக தெரியும் நிலை பெறப்படுதல் வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் குறுக்கு கம்பியின் பிம்பம் முன்பின்னாக அசைத்து தெளிவாக தெரியும் நிலை பெறப்படுதல் வேண்டும். பார்வை துண்டை முன்பின்னாக தான் விட, பார்வை துண்டை முன்பின்னாக அசைத்து குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் நிலை பெறப்படுதல் வேண்டும். குறுக்கு கம்பி என்பது கிராஸ் வயர், சரியா? அதுதான் அந்த கேள்விக்குரிய விட. அப்ப முதலாவது நாங்கள் எழுதிட்டோம். அப்ப முன்பின்னாக நகர்த்தி குறுக்கு கம்பி தெளிவாக தெரியும் நிலை பெறப்படுதல் வேண்டும். அதை நம்ம வண்ணண்டு போட்டுக்கணும். தொலைக்காட்டிய செப்பஞ்செய்தல் நாங்க பார்த்தது பார்வை துண்டை செப்பஞ்செய்தல் நம்பர் 1. இனி நம்பர் 2 போறோம். நம்பர் 2 தான் என்ன செய்யணும் என்றால் தொலைக்காட்டிய ஜன்னலினூடாக தூர உள்ள பொருளை பார்க்க வேண்டும். தூர உள்ள பொருள் என்று பார்க்கல ஒரு மரத்தை நீங்க பார்க்கலாம். ஜன்னலினூடாக, ஆய்வுக்கூடத்தின் ஜன்னலினூடாக வெளியில பார்க்கும் பொழுது தூரத்தில் உள்ள ஒரு மரத்தை பார்க்கலாம். தூர உள்ள ஒரு பொருளை பார்த்து என்ன செய்யணும் என்றால் இந்த S1 என்ற ஸ்க்ரூல மார்க் பண்ணி இருக்கிறேன் பாருங்க, இந்த பெரிய படத்துல மார்க் பண்ணிருக்கேன் S1 என்ற ஸ்க்ரூ. அப்ப அந்த S1 என்ற ஸ்க்ரூ வட்ட வடிவமாக இருக்கும் இடத்துல பாக்க வட்ட வடிவமாக கையால பிடிச்சு கொண்டு நாங்கள் செப்பம் செய்வதன் மூலம் அந்த மரத்தின் பிம்பத்தை குறுக்கு கம்பியில தெளிவாக பெற செய்ய வேண்டும். அதான் அடுத்த பாயிண்ட். அப்ப அதை எழுதுவோம். ரைட், எழுதுங்க. தொலைக்காட்டியானது ஆய்வுக்கூடத்திற்கு வெளியே, ஆய்வுக்கூடத்திற்கு வெளியே, தொலைக்காட்டியானது ஆய்வுக்கூடத்திற்கு வெளியே தூரப்பொருள் ஒன்றை, தூரப்பொருள் ஒன்றை, தூரப்பொருள் ஒன்றை நோக்கி திருப்பப்பட்டு, நோக்கி திருப்பப்பட்டு, தூரப்பொருள் ஒன்றை நோக்கி திருப்பப்பட்டு அதன் தெளிவான பிம்பம், அதன் தெளிவான பிம்பம், அதன் தெளிவான பிம்பம், அதன் தெளிவான பிம்பம், அதன் தெளிவான பிம்பம் குறுக்கு கம்பியில் நோக்கப்படும். அப்ப இதுக்கு பயன்படுத்துற திருகு என்ன? S1 பிராக்கெட்டுக்கு போட்டுக்கணும். இதற்கு திருகு S1 பயன்படுத்தப்படும். திருகு S1, திருகு S1 பயன்படுத்தப்படும். திருகு S1 பயன்படுத்தப்படும். இந்நிலையில் தொலைக்காட்டி சமாந்தர கதிர்களை பெறக்கூடியதாக இருக்கும் என கூறலாம். இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கு, போன முறை பேப்பர்ல வந்திருக்கு, நாங்க செய்யல, அதை பார்க்கலாம். இந்நிலையில் தொலைக்காட்டி சமாந்தர கதிர்களை பெறக்கூடிய நிலையில் இருக்கும் என கூறலாம். இந்நிலையில் தொலைக்காட்டி சமாந்தர கதிர்களை, இந்நிலையில் தொலைக்காட்டி சமாந்தர கதிர்களை
பெறக்கூடியதாக இருக்கும் என கூறலாம். ஏன் சொல்லுங்க அப்படி? ஏன் சமாந்தர கதிர்களை பெறக்கூடியதாக இருக்கும் என்றால், பொதுவாக தூரத்தில் இருந்து வருகிற கதிர்கள் எப்படிப்பட்டவை? தமக்குள் சமாந்தரமானவை. பொதுவாக தூரத்திலிருந்து வருகின்ற கதிர்கள் எப்படிப்பட்டவை? தமக்குள் சமாந்தரமானவை. ஒரு கிட்ட இருக்கிற கதிர்கள் எப்படிப்பட்டவை இருக்கும்? இப்படி வரும், விரிஞ்ச கதிர்களாக இருக்கலாம். கிட்ட இருந்து வர, தூரத்திலிருந்து வர சூரியன் போன்ற தூர பொருளிலிருந்து வருகின்ற கதிர்கள், நட்சத்திரங்கள் போன்ற கதிர்கள் என்னவா இருக்கும்? சமாந்தர கதிர்கள். அப்ப எங்களுக்கு இந்த 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 கிராஸ் வயர்ல தெளிவான பிம்பம் பெறப்படுவதன் காரணமாக தூரத்தில் இருக்கிற பொருளை தான் பார்க்கிறோம். ஆகவே இந்த சமாந்தர கதிர்களை இது பெறக்கூடியதா இருந்தபடியாத்தான் தெளிவான பிம்பத்தை நாங்கள் நோக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்நிலையில் தொலைக்காட்டி சமாந்தர கதிர்களை பெறக்கூடியதாக உள்ளது என கூறலாம். அப்ப இது தொலைக்காட்டிய செப்பம் செய்கிற விஷயம். அப்ப இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்லை. நீங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர் எடுக்கிறீங்க, இந்த குராஸ் வயரை தெளிவாக தெரிய பண்றீங்க, அதுக்கு நீங்க பயன்படுத்திங்க ஐபீஸை முன்பின்னாக அசைக்கிறீங்க, பிறகு டெலிஸ்கோப்பை ஒரு தூர உள்ள பொருளை நோக்கி திருப்புறீங்க, அதோட பிம்பத்தை பார்க்குறீங்க, பார்த்துட்டு அதோட பிம்பம் தெளிவாக தெரியக்கூடியவாறு S1 என்ற ஸ்க்ரூவை பயன்படுத்தி என்ன செய்யறோம்? அந்த பிம்பத்தை தெளிவாக குறுக்கு கம்பியில பெற்றுக்கொள்வீங்க. அவ்வளவுதான் டெலிஸ்கோப்பை செப்பம் செய்கிற பகுதி. சரியா? அதுல எவ்விதமான பிரச்சனையும் உங்களுக்கு இருப்பதாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியோ? இது முதலாவது பார்ட் முடிந்தது. இரண்டாவது பார்ட் ஹெடிங் நேர் வரிசையாக்கிய செப்பம் செய்யுது. ரெண்டாவது பார்ட் நேர் வரிசையாக்கியை செப்பம் செய்தல். சரியோ? அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் பார்ப்போம். கட்டாய் வரும், மீளவும் ஜாயின் பண்ணுங்க. இடையில கட்டாய் வரும், நாங்கள் டைம் மாத்திரம் தொடர்பு இல்லாமல் போய் மீளவும் வரும். சிறிது நேரம் காத்திருக்கோம், கொஞ்ச நேரம். எழுது இல்லை. சரி, அந்த பி பார்ட் அழிக்கிறது இல்லாமல் எடுத்துடாது. அழிக்கிற போது இதுல இந்த கரையில சரி கலர் வராது. கலர் சரி சரி. அடுத்து நாங்க பார்க்க போறது நேர்வரிசையாக்கி செப்பம் செய்தல். நேர்வரிசையாக்கி நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பகுதி ஏற்கனவே கீழப்பட்டிருக்குது. அதுல ஸ்லிட்ன்னு சொல்லிட்டேன். சோடியம் லேம்பால ஒளிர்த்த போறோம். அப்ப அதை எழுதி கொள்ளுங்க. முதலாவது எழுதி போட்டு செய்துட்டு போவோம், சொல்லிக்கொண்டு விளங்கப்படுத்திக் கொண்டு போவோம். சரியா? முதலாவது நேர்வரிசையாக்கியின் பிளவானது முன்னுக்கு நாங்க சோடியம் லேம்பை வைத்து, இந்த பகுதியில சோடியம் லேம்பை வைத்து நாங்க லைட் கொடுக்கும். சோடியம் லேம்ப் நீங்க கரண்ட் சப்ளை போட்டோன்னே எரியும். சாதாரணமாக ஒரு மின் இணைப்பை ஏற்படுத்தும் பொழுது அந்த விளக்கு ஒரு சாதாரண ஒரு பல்ப் போன்றது, அதை நீங்க ஒளிரும். அந்த ஒளிந்த பகுதியை நீங்கள் இந்த பிளவுக்கு முன்னால வைக்க வேண்டும். அப்ப நேர்வரிசையாக்கியின் பிளவானது சோடியம் விளக்கினால் ஒளித்தப்படும். முதலாவது சோடியம் விளக்கினால் ஒளித்தப்படும். இரண்டாவது வேலை என்ன செய்யணும்னா, இந்த நேர்வரிசையாக்கிக்கு சரி நேரே டெலிஸ்கோப்பை கொண்டுரும். நேர்வரிசையாக்கி இந்த முகத்துக்கு நேரே என்ன செய்யணும்? டெலிஸ்கோப். இந்த படத்தில் இருக்கிற அப்படியே அமைப்பு தான் படத்தில் உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. படத்தில் காட்டப்பட்டிருக்கிற அமைப்பு அவ்வாறான ஒரு அமைப்பு, நீங்க பார்த்து கொள்ளலாம். அப்ப இரண்டாவது பாயிண்ட் நேர்வரிசையாக்கிக்கு சரி நேரே தொலைக்காட்டியை கொண்டு வருதல் வேண்டும். அப்ப தொலைக்காட்டியை கொண்டு வரதுல நீங்கள் முன்னிய செப்பம் செய்யல் ஒன்றையும் மாற்றப்பட சும்மா சுத்தி எடுக்க வேண்டியதா கிடையாக சுத்தி எடுக்க வேண்டும். வேற ஒரு முன்னிய செப்பம் செய்ய ஒன்றையும் மாற்றக்கூடாது. அப்ப தொலைக்காட்டியானது கொண்டு வரப்படல் வேண்டும். கொண்டு வந்த பிறகு நீங்கள் ஏற்கனவே கிராஸ் வயரை பார்த்திருக்கிறீங்க. கிராஸ் வயர் இப்படி தெரியும். அந்த கிராஸ் வயர் இப்ப தெரியும். இப்ப மேலதிகமாக இதுல மஞ்சள் ஒளி தெரியும். ஏன் மஞ்சள் ஒளி தெரியும்? இப்படி தெரியும். இந்த மாதிரியான அமைப்புல மஞ்சள் ஒளி தெரியும். கேட் இந்த மாதிரியான இடைவெளியாக இருப்பதனால இவ்வளவு மஞ்சள் கலராக தெரியும்.
இப்படியான ஒரு படம் உங்களுக்கு அந்த குரஸ்வேர்ல விடும். ஏன்னா நேரா கொண்டு வரைக்குள்ள இதுல உள்ளுக்கு நுழைகின்ற கதிர்கள் இதுக்கான நேரா வந்து இதுல மஞ்சள் நிறம் உங்களுக்கு தெரியும். இந்த மஞ்சள் நிறத்தை நீங்கள் என்ன செய்யணும், தெளிவான பிம்பமாக மாற்ற வேண்டும். இதுல ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்கு. அந்த ஸ்க்ரூவுக்கு நாங்க என்ன பெயர் வச்சிருக்கிறோம்னு பார்ப்போம். அந்த ஸ்க்ரூவுக்கு நாங்கள் S2 என்ற பெயர் வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். S2 என்ற பெயர் வச்சுக்கிறோம் இடத்துல. S2 என்ற பெயர் வச்சு இதுல ஒரு ஸ்க்ரூ இருக்கு. இந்த S2 என்ற ஸ்க்ரூவை நாங்கள் செப்பன் செய்வதன் மூலம் அப்ப நாங்கள் இதுல மஞ்சள் ஒளியை நாங்கள் போடுறோம். இந்த மாதிரியான மஞ்சள் ஒளி உங்களுக்கு தெரியும். இதுக்கு நாங்கள் ஒரு பேர் வச்சிருக்கிறோம். அந்த கேட்டுக்கு இருக்கிற பேர் வந்து S6. இந்த கேட்டுக்கு நாங்க பயன்படுத்தின குறியீடு வந்து S6. அப்ப முதலாவது என்ன செய்யணும்னா, இந்த பிளவு வந்து அகலமாக இருக்கலாம். அது ஒரு மெல்லிய கீற்று வடிவில் பெறக்கூடியதாக குறுகம் இப்படி வரப்போது மெல்லிய கீற்று வடிவில் பெறக்கூடிய அகலத்தை குறைக்கும். அகலமான இருக்கிற பிளவை நாங்கள் ஒடுக்கமான பிளவை வரக்கூடியதாக S6 செப்பன் செய்வோம். முதலாவது வேலை அதுதான். முதலாவது வேலை S6 செப்பன் செய்து அகலமான பிளவு காணப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் அது மெல்லிய பிளவாக வரக்கூடியதாக S6 செப்பன் செய்வோம். அப்ப அதை அடுத்தது எழுதுவோம். சரியா? அப்ப நாங்கள் பிளவுக்கு முன்னால நாங்கள் சோடியம் லைட் வச்சிட்டோம். பிறகு தொலைக்காட்டி கூட பிளவிட பிம்பத்தை பார்க்க போறோம். சரி, அப்ப எழுதி கொள்ளுங்க. தொலைக்காட்டியினூடாக அதன் செப்பம் செய்கைகளை மாற்றாமல், அதை மாற்றக்கூடாது, முந்தி செய்த மாற்றக்கூடாது. அதன் செப்பம் செய்கைகளை மாற்றாமல் பிளவின் பிம்பம் நோக்கப்படும். பிளவின் பிம்பம் நோக்கப்படும். பிளவின் பிம்பம் நோக்கப்படும். வேணும்னா இந்த படத்தை கிரிக்க பக்கத்துல கிரி வைக்கலாம். பிளவின் பிம்பம் நோக்கப்படும். இந்த படத்தை கிரி வைக்கலாம். இப்படிதான் தெரியும். இது அகலமானதாக காணப்படின், இது அகலமானதாக காணப்படின், அகலம்டா இது, இதுதான் அகலம். அகலமானதாக காணப்படின் திருகு S6 செப்பம் செய்வதன் மூலம் திருகு S6 S போட்டு 6 போடும். திருகு S6 செப்பம் செய்வதன் மூலம் ஒடுங்கிய பிளவாக மாற்றப்படும். இந்த படத்துக்கு இருக்கும். இரண்டாவது படத்துக்கு இருக்கும். இந்த படத்துக்கு இருக்கும். ஒடுங்கிய பிளவு, இது அகலமா இருக்கு, இது மெல்லிசா இருக்கு, ஒரு மெல்லிய கீலம் போல இருக்கு. ஒடுங்கிய பிளவாக மாற்றப்படும். ஒடுங்கிய பிளவாக மாற்றப்படும். S6 செப்பம் செய்யும். கேட்டின் அகலத்தை மாற்றும். S6 செப்பம் செய்வதன் மூலம் ஒடுங்கிய பிளவாக மாற்றப்படும். பின்னர் இன்னொரு வேலை இருக்கு. S2 செப்பம் செய்வதன் மூலம் S2 அது இடத்துல இருக்கு, நேர் வரிசையாக்கில இருக்கு. பாருங்க, நேர் வரிசையாக்கில இருக்கிற ஸ்க்ரூ தான் S2. S2 செப்பம் செய்வதன் மூலம் S2 செப்பம் செய்வதன் மூலம் பிளவின் பிம்பம் குறுக்கு கம்பியில் முந்தி மங்களா தெரிஞ்சிருக்கலாம். முதல்ல நீங்க பிளவு அகலங்களை செட் பண்ணிக்க மங்களாக தெரிஞ்சிருக்கலாம். இப்ப பிரைட்னஸ் தெளிவும் தெரியறதுக்கு S2 செப்பம் செய்வோம். மாறியும் செய்யலாம். சரியா? பிளவின் பிம்பம் குறுக்கு கம்பியில் தெளிவாக தெரியும் வண்ணம் S2 செப்பம் செய்யப்படும். S2 செப்பம் செய்யப்படும். நீங்க மாறியும் செய்யலாம். இதை நீங்க என்ன செய்யலாம், ஃபர்ஸ்டாக வந்து தெளிவாக தெரிய பண்ணி போட்டு பிறகு அகலத்தை குறைக்கலாம். மாறி செய்தாலும் பிரச்சனை இல்லை, மாறியும் செய்யலாம். அதாவது நான் இதில் நோட்ஸ்ல தந்துக்கிறேன். கேட்டின் அகலத்தை குறைச்சி அதை மெல்லிசாக்கி போட்டு அது தெளிவாக தெரியாம இருந்து பிறகு S2 செப்பம் செய்வதன் மூலம் குறுக்கு கம்பியில தெளிவாக செய்யலாம் என்று சொல்லி இருக்கிறேன். நீங்க மாறியும் செய்யலாம். இப்படி ஃபர்ஸ்டாக பிளவிண்ட பிம்பத்தை தெளிவாக தெரிய பண்ணி போட்டு இறுதியில அகலத்தை என்ன செய்யலாம், குறைக்கலாம். அப்படி மாறி செய்தாலும் பிழை இல்லை.
அப்ப இப்ப இறுதியாக இப்ப எங்களுக்கு என்ன கிடைக்கப்பட்டிருக்கா, குறுக்கு கம்பியில தெளிவான மெல்லிய பிளவின் பிம்பம் கிடைக்கப்பட்டிருக்கு. அப்ப எழுதிக் கொள்ளுங்க. இவ்வேளையில் குறுக்கு கம்பியில் தெளிவான ஒடுங்கிய பிளவின் பிம்பம் உருவாகி இருப்பதை காணலாம். விளைவு. அப்ப இந்த செப்பஞ்செய்க்கு பிறகு நீங்க என்ன முடிவு எடுக்கலாம்? இந்த செப்பஞ்செய் நேர்வரிசை ஆக்கில நீங்க செப்பம் செய்திருக்கிறீர்கள். இந்த செப்பஞ்செய்க்கு பிறகு என்ன முடிவு எழுதி கொடுங்க. முடிவு நேர்வரிசை ஆக்கியானது சமாந்தர கதிர்களை வழங்கக்கூடியதாக உள்ளது என்ற முடிவுக்கு வரலாம். ஏன் சொல்லுங்க? அப்ப வழங்கக்கூடிய ஏற்கனவே தொலைக்காட்டி என்னத்தை பெறுவதற்கு செட் பண்ணி வச்சிருக்கிறோம். தொலைக்காட்டி டெலஸ்கோப்பை நீங்க என்னத்துக்கு செய்து வச்சுக்கிறீங்க சொல்லுங்க. அப்ப டெலஸ்கோப் என்னத்துக்கு செய்து வச்சுக்கிறீங்க? சமாந்தர கதிர்களை பெறக்கூடியவாறு செப்பஞ்சி வச்சுக்கிறீங்க. சமாந்தர கதிர்களை பெறக்கூடியவாறு, வேறொரு கதிரையும் பெறாது. இப்ப இதான வருகிற பிம்பம் டெலஸ்கோப்ல உங்களுக்கு தெளிவாக தெரியுது. தெரிஞ்சா என்ன சொல்லலாம்? சமாந்தர கதிர்கள் வருது என்றால் தெளிவா தெரியுது. எனவே இந்த கொலிமேட்டர் என்று சொல்லப்படுகிற உபகரணம் அல்லது நேர்வரிசையாக்கி என்னத்தை வழங்குது என்று முடிவுக்கு வரலாம். படிக்கொள்ளுங்க. எனவே நேர்வரிசையாக்கியானது சமாந்தர கதிர்களை வழங்கக்கூடிய நிலையில் உள்ளது என கூறலாம். இதெல்லாம் கேள்வியில இருக்கு. போன முறையான டெஸ்ட் பேப்பரை நீங்க இன்றைக்கு எடுத்து பார்க்கலாம். இந்த கிளாஸ் முடிஞ்சா பிறகு 2019 ஏலெவல் பேப்பரை உடனடியாக நீங்க பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் கேள்வி 2வது அல்லது 3வது கேள்வியாக இருக்கலாம் நினைக்கிறேன். அதை நீங்க பார்க்கலாம். 3வது நினைக்கிறேன். 3வது அல்ல 2வது பாருங்க. உடனடியாக செய்யக்கூடிய நிலையில நீங்க இருப்பீங்க. அப்ப படிச்சுட்டு போனாக்கள் அந்த கேள்வியை முந்தையும் செய்யக்கூடிய நிலையில இருந்திருப்பாங்க. அதனாலதான் ஸ்ட்ரக்சர் கேள்வி ஓரளவு போன முறை நல்லதா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடியதாக இருந்தது. அப்ப படிச்சுட்டு போறதால அல்ல தெளிவாக படிச்சுட்டு போறதால உங்களுக்கு இலகுவாக ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணக்கூடியதாக இருக்கும். சரியா? ரைட். அப்ப இது என்ன கடைசி முடிவு என்ன? நேர்வரிசையாக்கியானது சமாந்தர கதிர்களை வழங்கக்கூடியதாக உள்ளது என கூறலாம். சரியா? அப்ப நாங்க 2 செப்பஞ்சியை படிச்சிட்டோம். ஒன்று தொலைக்காட்டி, மற்றது நேர்வரிசை. இந்த ஆர்டர்லாம் செய்யணும், மாறி செய்யக்கூடாது. மாறி செய்தால் இப்படி உங்களுக்கு ஒழுங்குமுறை தருக என்று கேட்கலாம். ஒழுங்குமுறை தருக என்று சொல்லும் பொழுது நேர்வரிசை ஆக்கிய ஃபர்ஸ்டா எழுதி பிறகு தொலைக்காட்டி பிறகு அரியமேசை என்றவாறு நீங்கள் ஆன்சர் கொடுத்தா பிள்ளையா போயிடும். எனவே ஒழுங்குமுறை தருக என்று கேள்வி கேட்கப்படும் பொழுது நீங்களும் ஒழுங்குமுறையில தான் ஆன்சர் கொடுக்க வேண்டும். ஒழுங்குமுறையில கொடுக்கும் பொழுது தொலைக்காட்டி ஃபர்ஸ்டாக கொடுக்க வேண்டும், செகண்டாக நேர்வரிசையாக்கி கொடுக்க வேண்டும். சரியா? அப்ப நாங்கள் 3வது எழுதிக்க அரியமேசைய செப்பம் செய்தல். அரியமேசை என்று சொல்லப்படுவது இந்த பகுதி. இதை எவ்வாறு செப்பம் செய்யலாம் என்பதை நாங்கள் அடுத்து பார்க்க போறோம். சரியா? அப்ப இதை செப்பம் செய்வதற்கு மேலதிகமாக உங்களுக்கு அரியம் தேவைப்படும். அப்ப இந்த அரியத்தை நாங்கள் எவ்வாறு அரியமேசையில வைக்கலாம்? நியூ பேஜ் எப்படி போற படம் தேவையில்லை. படத்தை நான் ட்ரேஸ் பண்றேன். அந்த பழைய அரியமேசையை எவ்வாறு வைக்கலாம் என்பது சம்பந்தமாக பார்க்க போறோம். இந்த 3வது செப்பம் செய்ய அரியமேசைய செப்பம் செய்தல் எழுதி கொள்ளுங்க. சரியோ? அரியமேசைய செப்பம் செய்தல். அரியமேசையை செப்பம் செய்தல் என்ற பகுதிக்கு போப்போம். சரி, எவ்வாறு இந்த அரியமேசை செப்பம் செய்யலாம் என்றால்
அரிய மேசிய செப்பம் செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அரியம் ஒன்று தேவைப்படும். இந்த அரியத்தை நீங்க அரிய மேசையில வைக்கவும். அரிய மேசையில நீங்க என்ன செய்யணும், அரியத்தை வைக்க வேணும். அப்ப அதுல நீங்கள் ஏற்கனவே கோடுகள் எல்லாம் கீறப்பட்டிருக்குது. அந்த கோடுகள் இப்போது அவசியம் இல்லை. சரியோ, எவ்வாறு அரிய மேசிய செப்பன்னு பார்ப்போம். ஏற்கனவே கோடுகள் கீறி இருக்கிறேன், அதை பாருங்க. இது பி, இது கியூ ஆர். சரியோ, இதுல 2 இணைக்கப்பட்ட கோடுகள் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லி இருக்கு. நீங்க என்ன மாதிரி இந்த அரியத்தை வைக்க வேணும்னு பார்ப்போம். அப்ப நீங்கள் அரியத்தை வைக்கும் பொழுது அரியத்தின் முறிகோணம் மையத்தில் இருக்கணும். வட்டத்தின் மையம் எவ்விடம், சென்டர் விடத்துல வரும். இந்த முறிவோரம் வந்து சென்டர்ல இருக்க வேணும். கிட்டத்தட்ட சென்டர் சரியாக இருக்க தேவையில்லை, சென்டர்ல இருக்க வேணும். எவ்வாறு வைக்கலாம் என்றதை பார்ப்போம். சென்டர்ல இருக்க வேணும், இயலுமான அளவு சென்டர்ல இருக்க வேணும். அதே நேரத்தில் ஒரு முகம், ஒரு முகம் செங்குத்தாக இருக்கணும். அந்த கோட்டுக்கு செங்குத்தாக இருக்கணும். இந்த சமாந்தர கோடுகளுக்கு செங்குத்தாக இருக்கு. இந்த மாதிரி வைக்கும். அப்ப நாங்கள் இதே எண்ணு போடுவோம், இந்த பி எண்ணு போடுவோம், இந்த சி எண்ணு போடுவோம். அப்ப நீங்க செய்ய வேண்டியது அரியத்தை எப்படி வைக்கலாம் என்று கீறி காட்டுக என்று கேள்வி வரும். அந்த அவ்வாறான சந்தர்ப்பத்தில் நீங்கள் கிட்டத்தட்ட சென்டர் கிட்ட வைக்கும். கிட்டத்தட்ட சென்டருக்கு சரியா வைக்க தேவையில்லை, கிட்டத்தட்ட சென்டருக்கு வச்சு ஒரு முறிமுகம் என்ன செய்யணும், ஒரு முறிமுகம் ஏபி என்ற முகம் முந்தி நாங்கள் கீறிய அந்த கோடுகளுக்கு ஒன்றுக்கு செங்குத்தாக வைக்க வேண்டும். சமாந்தரமான கோடுகளுக்கு செங்குத்தாக வைக்க வேண்டும். இவ்வளவுதான் செய்ய வேண்டியது. வச்சுட்டு நீங்கள், நான் படம் கீறுறேன், இதுல வந்து கொலிமெட்டர் பெட்டி படம் கீறினால் போதுமானது. சிஎம் என்று போட்டுக்கொள்ளும் கொலிமெட்டர். அப்ப கொலிமெட்டர் என்ன கதிர்களை வழங்கக்கூடியதாக இருக்குது, சமாந்தர கதிர்களை வழங்கக்கூடியதாக இருக்கு. சமாந்தர கதிர்களை வழங்கக்கூடிய ஏற்கனவே பார்த்துட்டோம். சரி, சமாந்தர கதிர்களை வழங்கக்கூடியதாக இருக்கு. சரியா, இந்த கதிர்கள் இதுல தெரிக்கும், இந்த பகுதியில தெரிக்கும். அப்ப இந்த பகுதியில தெரிக்க இந்த வெளியில வார கதிர்களை நீங்கள் என்ன செய்ய போறீங்கன்னா டெலஸ்கோப்பால பார்க்க போறீங்க. டெலஸ்கோப்பை நாங்க திருப்பலாம் என்று படிச்சிருக்கிறோம். எனவே டெலஸ்கோப்பால நீங்க என்ன செய்ய போறீங்க, பார்க்க போறீங்க. டிசி இதுல சமாந்தர, இந்த முனைவுக்குள்ள சமாந்தர கதிர்களை நாங்கள் தெரிச்சு வருகின்ற சமாந்தர கதிர்களை டெலஸ்கோப்பால பார்க்க போறோம். அப்ப முதலாவது வந்து என்ன செய்யணும்னா, இந்த எந்த முகத்துக்கு செங்குத்தா வச்சிருக்கிறீங்களோ அந்த முகத்துல பட்டு தெரித்து வருகின்ற கதிர்களை டெலஸ்கோப்பால பார்க்க போறோம். டெலஸ்கோப்பால பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு வரலாம். பெருசா கீறல், இந்த மாதிரியான இது குறுக்கு கம்பி, இந்த மாதிரியான படங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். சரியா, ஒன்று கீழ்பக்கத்துல கூடுதலாகவும் இப்படி வரலாம். கீழ்பக்கத்துல கூட, மேல் பக்கத்துல குறைவு. இரண்டாவது படத்தை பார்த்தமா இருந்தால் குறுக்கு கம்பி, இரண்டாவது படத்தை பார்த்தமாக இருந்தால் முதலாவது படத்துல பார்த்தீங்கன்னா கீழ்பக்கத்துல கூட, மேல் பக்கத்துல குறைவு. இரண்டாவது படத்துல மேல் பக்கம் கூட, கீழ்பக்கம் குறைவு. இந்த மாதிரி வரலாம். இந்த மாதிரி 2 அமைப்புகள்ல ஏதாவது ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி 2 அமைப்புகள்ல ஏதாவது ஒன்று கிடைக்கப்பெறும். இதை நீங்க என்ன செய்யணுமாக இருந்தால் கன்வெர்ட் பண்ணணும். எப்படி என்றால் மாற்ற வேண்டும். எப்படி என்றால் அதை இங்க இன்னொரு படத்தை சொல்லி காட்டுறேன். 2 மேலையும் கீழையும் சமனாக வரக்கூடியதாக மாற்ற வேண்டும். மேலையும் கீழையும் சமனாக வரக்கூடியதாக மாற்ற வேண்டும். கன்வெர்ட் பண்ணணும். எப்படி என்றால் மேலையும் கீழையும் சமன், மேல் பக்கத்திலையும் கீழ்பக்கத்திலையும் சமமான நீளம் வரக்கூடியதாக மாற்ற வேண்டும். எந்த ஸ்குருவை செப்பம் செய்து என்பதுதான் இப்பொழுது பிரச்சனை. அப்ப எந்த ஸ்குருவை செப்பம் செய்ய போறீங்கள், இது எந்த கோட்டுக்கு சமாந்தரமா வச்சிருக்கிறோம், PQ கோட்டுக்கு சமாந்தரமாக வச்சிருக்கிறோம். அப்ப நீங்கள் எந்த ஸ்குருவை செப்பம் செய்வீங்கள், ஃபர்ஸ்ட்
PQ. PQக்கு சமாந்தரமான கோட்டில் இந்த முகத்தை வச்சிருக்கிறோம். அப்ப எந்த ஸ்க்ரூவை செப்பம் செய்வதன் மூலம் இதை செப்பம் செய்ய போறீங்க? P அல்லது Q. P-ல செப்பம் செய்யலாம் அல்லது Q-ல செப்பம் செய்யலாம். P அல்லது Q-ல செப்பம் செய்வதன் மூலம் இந்த நிலையை உருவாக்கணும். மாறி போடப்படா, ஆறுல தொடப்படா. அப்ப நீங்க என்ன செய்யணும் என்றால் P அல்லது Q-ல செப்பம் செய்வதன் மூலம் இந்த நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். P அல்லது Q. PQ தான் சமாந்தரமான கோட்டுக்கு தான் இந்த முகம் செங்குத்தா வச்சிருக்கிறோம். P-ல செப்பம் செய்யலாம் அல்லது Q-ல செப்பம் செய்வதன் மூலம் இந்த நிலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு நீங்க என்ன செய்யணும் என்றால் நோட்ஸ் தருவன். பிறகு இந்த டெலஸ்கோப்பை இந்த பக்கமாக திருப்போம். இந்த பக்கமாக திருப்பி இந்த கதிரை பார்க்க வேண்டும். இந்த கதிரை நீங்க டெலஸ்கோப்பால பார்க்க வேண்டும். டெலஸ்கோப்பால பார்த்துட்டு அதோட பிம்பமும் இதே மாதிரி அல்லது இதே மாதிரி இருக்கலாம். அந்த நிலையையும் இந்த நிலையாக வரக்கூடியதாக எந்த ஸ்க்ரூவை செப்பம் செய்ய வேண்டும்? P-லையும் Q-லையும் கை வைக்கப்படா, 6ல கை வைக்கும். 6 என்ற திருகை பயன்படுத்தி பிறகு இந்த நிலை மாதிரி நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரெண்டும் செய்த பிறகு என்ன முடிவுக்கு வரலாம்? ரெண்டும் செய்த பிறகு நீங்க முடிவுக்கு வரலாம், அரிய மேசையானது நேர்வரிசையாக்கில் இருந்து வருகின்ற ஒளி சார்பாக மட்டமாக்கப்பட்டது என்ற முடிவுக்கு வரலாம். அப்ப நாங்கள் எழுதி இந்த படத்தை கீற பாருங்க. இந்த படத்தை எல்லாரும் கீற பாருங்க. இந்த படத்தையும் கீறி இதையும் கீறி விடும். நோட்ஸப்பா நோட்ஸ் எழுதி கொள்ளுங்க. நோட்ஸ் எழுதி போட்டு படத்தை கீறலாம். அரிய மேசையானது 3 திருகுகள் PQR கிடையாக தாங்கப்பட்டிருக்கும். திருகுகள் மூலம் கிடையாக தாங்கப்பட்டிருக்கும். PQ-ஐ இணைக்கும் கோட்டிற்கு சமாந்தரமான பிரிதொரு கோடு அங்கு காணப்படும். PQ-ஐ இணைக்கும் கோட்டுக்கு சமாந்தரமான பிரிதொரு கோடு அங்கு காணப்படும். அரியம் எப்படி வைக்கணும் நோட்ஸ்ல தாரன். முறிவோரம் A ஆனது இயலுமான அளவு அரிய மேசையின் மையத்திலும் யாதாயினும் ஒரு முறிமுகம் பிரகட் ஏபி படத்தின்படி ஏபி பிரகட் ஏபி போடும். யாதாயினும் ஒரு முறிமுகம் பிரகட் ஏபி அக்கோடுகளுக்கு செங்குத்தாகவும் வைக்கப்படும். A ஆனது நேர் வரிசையாக்கியை நோக்கி இருக்கக்கூடியவாறு TM என்று போடுங்க. நேர் வரிசைக்குன்னா CM.
நோக்கி இருக்கக்கூடியவாறு அரியமேசை திருப்பப்படும். ஒரு கொஞ்சம் திருப்பலாம், அரியமேசையை சுத்தலாம், அரியமேசையை நாங்கள் சுத்தலாம். அரியமேசை திருப்பப்படும். அரியமேசை திருப்ப, அரியத்தை திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அரிய மேசையை திருப்பலாம். அரியமேசை திருப்பப்படும். அரியமேசை திருப்பப்படும். ஏபியில் பட்டு தரித்து வரும். ஏபியில் பட்டு தரித்து வரும். முறிவில்ல தரிப்பு. ஏபியில் பட்டு தரித்து வரும். கதிர்களை பெறக்கூடியவாறு. பட்டு தரித்து வரும் கதிர்களை பெறக்கூடியவாறு தொலைகாட்டி TC1 நிலைக்கு கொண்டு வரப்படும். தொலைகாட்டி TC1 நிலைக்கு கொண்டு வரும். TC1 என்று போடும். 1 முதலாவது நிலை. TC1 நிலைக்கு கொண்டு வரப்படும். அவ்வேளையில் பிளவின் பிம்பம் 1-2 குறிப்பிடப்பட்டவாறு அமையலாம். 1-2 குறிப்பிடப்பட்டவாறு அமையலாம். அவ்வேளையில் பிளவின் பிம்பம் 1-2 குறிப்பிடப்பட்டவாறு அமையலாம். இதுல இருக்கிற மாதிரி வரலாம் அல்லது இதுல இருக்கிற மாதிரி வரலாம். அப்ப 1 எப்படி இருக்குன்னா கீழ்ப்பக்கம் பெரிய அளவுல இருக்குது. படத்தை பாருங்க, மேல கொஞ்சம் இருக்கு. இங்க வந்து பாருங்க, மேல கூட கிடக்கு, கீழே குறைய கிடக்கு. 1-2 உள்ளவாறு அமையலாம். அதான் வித்தியாசம். இதனை 3 உள்ள நிலைக்கு, இதனை 3 உள்ள நிலைக்கு பிராக்கெட்டுக்கு சமச்சீர் நிலை, மேலே ஒரே அளவு 3 உள்ள நிலைக்கு, இதனை 3 உள்ள நிலைக்கு பெறக்கூடியவாறு என்னது செப்பஞ்சோணும்னா முக்கியம். என்னது செப்பஞ்சோணும்? P அல்லது Q. இதெல்லாம் உண்டு. இதை செப்பம் செய்யலாம் அல்லது இதை செப்பம் செய்யலாம். P அல்லது Q. P அல்லது Q திருகுகள் செப்பம் செய்யப்படும். P அல்லது Q திருகுகள். P செப்பம் செய்யலாம் அல்லது Q ரெண்டே செப்பம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒன்றை செப்பம் செய்யலாம். அப்ப நீங்க கையால பிடிச்சு கொண்டு கீழே முறுக்கலாம். இந்த கீழ்பக்கமாக பார்த்தீங்கன்னா, இது கீழ்பக்கமாக இந்த பக்கவாட்டில் பார்த்தோம்னா இதுல உங்களுக்கு ஸ்க்ரூ இருக்கும். 3 ஸ்க்ரூ கீழே இருக்கிறத முறுக்கினா இந்த இது P இருக்கும், இது Q இருக்கும், இது R. முடிவிடம் தான் இந்த R. இடத்துல வட்டங்கள் இருக்குது. கீழே ஒரு பேஸ், இந்த வட்ட திருகுகள் இருக்கு. இந்த திருகுகளை செப்பம் செய்வதன் மூலம் இந்த PA Q மேலே கீழே போகும். சரியா? அப்ப P அல்லது Q செப்பம் செய்வதன் மூலம், திருகுகள் P அல்லது Q செப்பம் செய்வதன் மூலம் நிலை 3க்கு மாற்றப்படும். நிலை 3க்கு பிம்ப நிலை மாற்றப்படும். பிராக்கெட்டுக்கு போடலாம். சமச்சீர் நிலை. மேலைங்கிலேயும் சமன், மேலைங்கிலேயும் சமன், மேலைங்கிலேயும் சமன் தான் சமச்சீர் நிலை. சரியா? மேலைங்கிலேயும் சமன், சமச்சீர் நிலை பெற்றுக் கொள்ளப்படும். இது முதலாவது வேலை. அப்ப இரண்டாவது வேலை என்னென்றால், டெலஸ்கோப்பை TC2 நிலைக்கு கொன்றோம். TC2 நிலைக்கு. சரியா? இரண்டாவது வேலை TC2 நிலைக்கு கொன்றோம். அப்படி என்ன வேற ஒன்றும் மாற்ற தேவையில்லை. தெரிகதிரானது ஏசியில பட்டு வருகின்ற நிலையை பெற்றுக்கொள்ளும். அப்ப நாங்க அடுத்து எழுதுவோம். இரண்டாவது வேலை படுகதிரானது ஏசியில் தரிப்புற்று, படுகதிரானது ஏசியில் தரிப்புற்று தெரிகதிர் ஏற்படும் சந்தர்ப்பத்தில் பிம்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு
பிம்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு தொலைகாட்டி TC2 நிலைக்கு கொண்டு வரப்படும். TC2 நிலைக்கு கொண்டு வரப்படும். TC2 நிலைக்கு கொண்டு வரப்படும். கொண்டு வந்த பிறகு TC2 நிலைக்கு கொண்டு வந்தால் முன்னே மாதிரி தான் 1, 2 இருக்கிற மாதிரி படம் தெரியும். முன்னேது போன்று திருப்பி தேவையில்லை. முன்னேது போன்று 1 அல்லது 2 உருக்களில் காட்டிய நிலைகள் பெறப்படலாம். 2ம் வராது, ஏதாவது 1 தான் பெறும். 1 அல்லது 2 காட்டிய உருக்கள் பெறப்படலாம். 1 அல்லது 2 காட்டிய உருக்கள் பெறப்படலாம். அதை என்ன செய்யணும்? 3ஆக மாற்றணும். அதனை நிலை 3க்கு பெறக்கூடியவாறு எந்த ஸ்க்ரூவை செப்பஞ்சியோன் சொல்லுங்க பாப்போம். எந்த ஸ்க்ரூவை செப்பஞ்சியோன்? ஏற்கனவே P அல்லது Q செப்பஞ்சி எதிட்டீங்கள். P அல்லது Q. இப்ப Pலையும் Qலையும் கை வைக்க கூடாது. எந்த ஸ்க்ரூ செப்பஞ்சியோன்னு சொல்லுங்க பாப்போம். 3ஆம் ஸ்க்ரூ R. R ஸ்க்ரூ மட்டும் செப்பம் செய்யப்படுதல் வேண்டும். R திருகு மட்டும் செப்பம் செய்யப்படுதல் வேண்டும். அப்ப முதலாவது P அல்லது Q செப்பம் செய்யலாம். 2வது நிலையில R திருகு மட்டும் செப்பம் செய்யணும். Pலையும் Qலையும் கை வைக்க கூடாது. சரியா? Pலையும் Qலையும் கை வைக்க கூடாது. R திருக மட்டும் செப்பம் செய்ய வேண்டும். சரி, R திருகை செப்பம் செய்தல் வேண்டும். இறுதி முடிவு எழுதிக் கொள்ளுங்க. இறுதியில் அடிய மேசையானது நேர்வரிசையாக்கியில் இருந்து வரும் ஒளி சார்பாக முக்கியமானது ஒளி சார்பாக போன முறை கேள்வி பேப்பர்ல வந்தது. ஒளி சார்பாக அரிய மேசையில் இருந்து வரும் ஒளி சார்பாக மட்டமாக்கப்பட்டது என கூறலாம். கிடை என்று சொல்லப்படாது. மட்டமாக்கப்பட்டது என கூறலாம். சரியா? விளந்தான் அந்த அரிய மேசையை செப்பம் செய்கிறது. அப்ப 3 செப்பஞ்செய்யலும் பார்த்துட்டோம். அடுத்த கிளாஸ்ல நாங்கள் எவ்வாறு அரிய கோணத்தை மதிப்பிடலாம், எவ்வாறு இழிவு விலகல் கோணத்தை மதிப்பிடலாம், இவற்றை பயன்படுத்தி எவ்வாறு முறிவு குணகத்தை மதிப்பிடலாம் என்பதை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அப்ப நான் அடுத்த கிளாஸ் இன்றைக்கு புதன், வியாழக்கிழமை நாளை 9 மணிக்கு மீளவும் சந்திப்போம். ஏதாவது விளங்காட்டி நீங்கள் இப்ப கேட்கலாம். ஏதாவது விளங்காட்டி இப்ப நீங்க தொடர்பு கொண்டு கேட்கலாம்.